Hi student, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் இருக்கிற லாஸ்ட் யூனிட் 5th யூனிட் நியூமெரிக்கல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதில் இருக்கிற பெண்டர்ஸ்மித் மெத்தட் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். பெண்டர்ஸ்மித் மெத்தட் த ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் a into dou u by dou t is equal to dou square u divided by dou x square. இது ஒரு பேரபலிக் ஈக்குவேஷன். பேரபலிக் ஈக்குவேஷன்னா இல்லையான்றது செக் பண்ணுறது எப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். Now boundary condition, அதனோட boundary condition u of 0, t equal to constant t0, u of l, t is equal to constant t1 and initial condition u of x, 0 is equal to f of x varies from ஒரு constant distance கொடுத்திருப்பாங்க. இந்த boundary conditionை பயன்படுத்தி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற Bender-Smith recurrence equation for explicit formula is ui, j plus 1 lambda into ui plus 1, j plus 1 minus 2 lambda into ui, j plus lambda into ui minus 1, j என்ற இந்த recurrence solution கிடைக்கும். இந்த recurrence solution ஓட graphical representation எப்படி இருக்குன்னா x-axis நார்மலாக x-axis y-axis ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் 0,0 ஆர்ஜினை ui, jன்னு வச்சுக்கோங்க. அப்போ x-axisல x டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும் i+1. ஸோ x டைரக்ஷனில் நெகட்டிவ் சைடு xன்றது டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ xன்றது i-1, j. இன் y-axis y will be increase j plus 1, I அப்படியே இருக்கும் j plus 1. So we need this value ui, j plus 1 equal to sum of these two value plus this value. Sum of these two value ஓட இந்த value ui minus 1, j into lambda, ui, j into 1 minus 2 lambda, ui plus 1, j into lambda. இந்த கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த ரெக்கரன்ஸ் சொல்யூஷன் கிடைச்சிரும். இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ரைட். Now so explicit formula ஓட convergent condition அப்போ valid if lambda varies from 0 to 1 by 2, 0 to 1 over 2, lambda is equal to 1 by 2 வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த recurrence solution previous நம்ம பார்த்த recurrence equation, இந்த recurrence equationல lambdaக்கு பதிலாக 1 by 2 replace பண்ணோம்னாக்கா 1 by 2 into ui plus 1, j 1 minus 2 into 1 by 2 ui, j plus 1 by 2 into ui minus 1, j. இங்கே 1 by 2 replace பண்ணால் 2 divide ஆயிரும், 1 minus 1 0 ஆயிடும், இந்த term ஃபுல்லாக 0 ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு term மட்டும்தான் இருக்கும், அதால் lambda multiply ஆயிருக்கும், lambda value 1 by 2 into கிடச்சிருக்கும். ரைட். இதுதான் என்னோட Bender-Smith equation, Bender-Smith recurrence equation. ui, j plus 1 is equal to 1 by 2 into ui plus 1, j plus ui minus 1, j. லாம்டாவோட வேல்யூ எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக 1 by 2 கன்வர்ஜன் கண்டிஷன். சப்போஸ் ப்ராப்ளத்தை பொறுத்து நம்மளுக்கு மாறும். லாம்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை பொறுத்து அந்த ப்ரீவியஸ் ரெக்கரன்ஸ் சொல்யூஷனில் போய்ட்டு நம்ம லாம்டாக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் லாம்டா ஈக்குவல் டு 1 by 2 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. லாம்டாக்கு பதிலாக ஒரு வேளை 1ன்னு வந்துச்சுன்னா இன்னொரு டேர்மு எக்ஸ்ட்ரா வரும், மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். ரைட். நவ் ப்ராப்ளம் சால்வ். dou square u divided by dou x square minus 2 into dou u by dou t is equal to 0, given u of x, 0 equal to x into 4 minus x, which is initial condition. u of 0, t equal to 0, u of 4, t equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷனை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பாருங்கள், கொண்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். x, y placed t இருக்குது, x place 4, y placed t. x varies from 0 to x is equal to 4, x 0 to 4. assume h is equal to 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. find the value of u up to t is equal to 5. tன்றது y axis தான் tன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் இப்போ கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுங்க. what is given data dou square u divided by dou x square minus 2 into dou u divided by dou t is equal to 0. That is, this equation can be written as dou square u divided by dou x square is equal to 2 into dou u divided by dou t. So by general equation ஓட compare பண்ணுங்க. dou u by dou t ஓட coefficient a வா இருக்கும். So இங்கே a value 2 and we know that recurrence solution ஓட lambda ஓட value lambda equal to k divided by a h square ன்னு சொல்லியிருக்கிறோம். a h square lambda ஓட value general convergent condition 1 by 2 ன்னு சொல்லுவாங்க. k divided by a is value 2, 1 h value 1. therefore 2 இங்கே left hand side கொண்டு வந்துடுங்க. so this implies that k is equal to 1 ன்னு கிடைச்சிரும். k is equal to 1. therefore given dataலேருந்து நம்மளோட initial and boundary condition என்னன்னு எழுதுங்க. u of 0, t is equal to 0 கொடுத்துருக்குறாங்க and u of 4, t is equal to 0, which is boundary condition, and initial condition u of x, 0 is equal to x into 4 minus x. இப்போ என்னோட
x axis y axis which is x axis which is t axis y தான் t ன்னு வச்சிருக்காங்க ஏன்னா x, t தான் கொடுத்திருக்காங்க இப்போ x varies from 0 to 4 x varies from 0 to 4 h ன்றது 1 space value h is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க h is equal to 1 space value h is equal to 1 அதில் வந்து k கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ h value x directionல h value 0 ஸோ 1 இன்க்ரீஸ் ஆகணும் 1 2 3 4 up to 4 வரல தான் கொடுத்துருக்குறாங்க x is equal to 0 to 4 வரையிலும் similarly t axisல k value 1 2 3 4 5 up to t is equal to up to 5 times கொடுத்துருக்குறாங்க 5 ஸோ அப் டு t is equal to 5 வரல தான் கொடுத்துருக்குறாங்க அது எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் t இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் now find the values இப்போ இந்த இனிஷியல் கண்டிஷன் பவுண்டரி கண்டிஷன் இதான் பவுண்டரி கண்டிஷன் இந்த ரெண்டுமே ஸோ these two things are boundary condition u of 0, t is equal to இந்த சைடு 0 is equal to 0 given dataல u of 0, t in t axisல x value always 0 இருக்கும் in x axisல t value 0 இருக்கும் அப்போ t value 0 இருந்துச்சுன்னா x அப்படியே இருக்கும் t value 0 x, 0 is equal to x into 4 minus x into 4 minus x இந்த சைடு u of some constant distance 4, t is equal to 0 அப்போ இந்த சைடு ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க 0 0 0 0 இந்த boundaries these boundaries 0 0 0 0 we need to find these values only இந்த values மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே ஹச்சுக்கு பதிலாக 1 ஃபஸ்ட்டு 0 h is equal to 1 h is equal to x replaced by 1 replace பண்ணுங்க 4 minus 1 3 so 3 x is equal to 2 replace பண்ணுங்க 4 minus 2 2 into 2 4 x is equal to 3 replace பண்ணுங்க 4 minus 3 1 into 3 3 next h is equal to 4 that is x is equal to 4 4 minus 4 is equal to 0 already 0 தான் இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூஸ் வேணும்னா நம்மளோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இந்த ரெண்டையும் சம் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 0 plus 4 divided by 2 is 2 next 3 plus 3 divided by 2 is 3 so 4 plus 0 divided by 2 is 2 next we need to this value 0 plus 3 divided by 2 is 1.5 next 2 plus 2 divided by 2 is 2 3 plus 0 divided by 2 is 1.5 next இந்த வேல்யூ வேணும்னா 0 plus 2 divided by 2 is 1 இந்த வேல்யூ 1.5 plus 1.5 divided by 2 is 1.5 so 2 plus 0 divided by 2 is 1 0 plus 1.5 divided by 2 is 0.75 so 1 plus 1 divided by 2 is 1 1.5 plus 0 divided by 2 is 0.75 finally 0 plus 1 divided by 2 is 0.5 0.75 plus 0.75 divided by 2 0.75 1 plus 0 divided by 2 is 0.5 அவ்வளோதான் என்னோட பென்டர் ஸ்மித் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட இந்த கிரீட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு இதுதான் என்னோட பவுண்டரி இனிஷியல் அண்ட் பவுண்டரி கண்டிஷன் சொல்யூஷனை வச்சு இந்த கிவன் டேட்டாக்கு தகுந்த அப்படி சால்வ் பண்ண ப்ராப்ளம் ஓகே ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள் homework problem 1 solve dou square u divided by dou x square is equal to dou u by dou t divided by dou t ஓட coefficient a ஓட வேல்யூ இங்கே given data a ஓட வேல்யூ given a is equal to 1 ன்னு கொடுத்துருக்குறாங்க u of 0, t equal to 0 u of 4, t equal to 0 அப்போ x varies from 0 to 4 தான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான் அசியூம் பட் h மட்டும் தான் அங்கே கொடுத்துருந்தாங்க இங்கே கேவும் கொடுத்துருந்தாங்க அப்போ நீங்கள் ஹச்சு கேவை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ லேம்டாவை நீங்கள் 1/2ன்னு வச்சுக்க முடியாது ஸோ ஹச்சு கேவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேம்டா கண்டுபிடிக்கணும் லேம்டாவோட வேல்யூ எதுவோ அதை பொறுத்து நீங்கள் ஃபார்முலாவே மாறும் ஸோ ரெஃபரன்ஸ் ஃபார்முலாவே சேஞ்ச் ஆயிரும் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ரைட் ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் u up to t is equal to 5 அந்த ரெஃபரன்ஸ் ஃபார்முலா கூட இப்படி வரும் ui, j plus 1 is equal to ui plus 1, j minus ui, j plus ui minus 1, j ஃபார்முலா வரும் இந்த ஃபார்முலா படி இந்த ஃபார்முலாக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னவாக இருக்குன்னா இந்த பாயிண்ட் வேணுன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்கிறத மைனஸ் பண்ணணும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஆட் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்கிறத மைனஸ் பண்ணுற மாதிரி அந்த ப்ராசஸ் படி வரும் ரைட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் dou square u divided by dou x square 2 into dou u divided by dou t dou u divided by dou t தான் utன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ x varies from 0 to 12 அதனோட இனிஷியல்
இனிஷியல் கண்டிஷன் எக்ஸ் வேர் இஸ் ஃப்ரம் 0 to 12 அண்ட் பவுண்டரி கண்டிஷன் 2 கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் வேர் இஸ் ஃப்ரம் 0 to 12. ஸோ யூஸிங் ஸ்கிமித் ப்ராசஸ். அப்போது இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும். லாம்டா ஈக்குவல் டு 1/2 தான் வச்சுக்கணும். லாம்டா ஈக்குவல் டு இந்த ப்ராப்ளத்துக்குரியது லாம்டா ஈக்குவல் டு 1/2 தான். பட் இங்கே ஹச்சும் கொடுக்கல, கேவும் கொடுக்கல. அப்போ ஹச்சும் கேவும் நீங்களாம் அசைன் பண்ணணும். ஹச் இஸ் ஈக்குவல் டு 0 to 12. ஹச் இஸ் ஈக்குவல் டு நீங்களாம் அசைன் பண்ணிக்கோங்க. 1ன்னு அசைன் பண்ணிக்கோங்க. 1ன்னு அசைன் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.